அக்னி டிஃபென்ஸ் அகாடமி இந்திய ஆயுத படைப்பிரிவுகள்ல சேரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா வருஷம் அதற்கு 50,000 காலி பணியிடங்களுக்கான ஆட்களை நிரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நீங்க யூனிஃபார்ம் சர்வீசஸ்க்கு சேரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு அனைவருக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷனுக்கெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஜாயின் பண்ணி நீங்க தாராளமா பார்த்தோம்னா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன் ட்ரை பண்றவங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டீடைல்ஸ் உங்களுக்கு சிமிலரா தெரிஞ்சிருக்கும். இதே புதுசா பார்க்கக்கூடிய கேண்டிடேட்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் நிறைய புதுசா தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் நான் சொல்ல வர்ற விஷயங்கள் உங்களுக்கு A to Z கிளியரா புரியும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தோம்னா ரெக்ரூட் பண்ற போர்டு வந்து எஸ்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இப்ப ஸ்டேட்ல டிஎன்பிஎஸ்சின்னு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா சென்ட்ரல்ல இந்த எஸ்எஸ்சி அப்படின்ற போர்டு, இந்த போர்டு தான் பார்த்தா அப்படின்னா மத்திய அரசு பணியாளர்கள் எல்லாத்தையுமே தேர்வு பண்ணி பணியில் அமர்த்திக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த தேர்வாணையம் தான் பார்த்தா அப்படின்னா மத்திய ஆயுத காவல் படைன்னு சொல்லக்கூடிய துணை ராணுவ படைப்பிரிவுகளுக்கும் ஆட்களை தேர்வு பண்ணி அனுப்புறாங்க. வருடந்தோறும் 50,000 காலி பணியிடங்களுக்கான நோட்டிபிகேஷனை ரிலீஸ் பண்ணி அதுக்கான ஆட்களையும் தேர்வு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த வருஷமும் நோட்டிபிகேஷன் போன வருஷம் ரிலீஸ் ஆனதுக்கான செலக்ஷன் நடந்து பிசிக்கல் இப்பதான் முடிஞ்சிருக்கு. அவங்க அடுத்து மெடிக்கல் போக போறாங்க. மெடிக்கல் முடிச்சுட்டு அடுத்து ட்ரைனிங் போவாங்க. ஸோ வருஷம் இப்படி ஒரு செலக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இது நிறைய பேத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி ட்ரை பண்ற பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ட்ரை பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த வீடியோ மூலயமானா நிறைய பேத்துக்கு இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணிருங்க. சரிங்களா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். அதாவது 50,000 காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும் அப்படின்றதையும் சொல்லிடுறேன். எஸ்எஸ்சியோட அதிகாரப்பூர்வ இணையதளத்திலே பார்த்தா அப்படின்னா இதுக்கான நோட்டிபிகேஷன் ஆனுவல் பிளானர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதாவது அந்த வருஷம் முழுக்க அவங்க எத்தனை ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்களோ அத்தனை ரெக்ரூட்மெண்ட்டுக்கான டீட்டெயிலுமே அதுல வந்துடும். ஸோ இந்த வருஷத்துக்கான ஆனுவல் பிளானர்லயும் இந்த எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடிக்கான ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்தா அப்படின்னா டீட்டெயில் கொடுத்துட்டாங்க. அதாவது அடுத்த வருஷம் நடைபெறக்கூடிய செலக்ஷனுக்கு இந்த வருஷமே அப்ளிகேஷன் ஓபன் ஆகும். அதுக்கான டீட்டெயிலும் வந்துடும். ஸோ இந்த வருஷம் இந்த நோட்டிபிகேஷன் எப்ப ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா அக்டோபர் மாசம் 2025. இந்த வீடியோ நீங்க இப்ப செப்டம்பர்ல பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்றப்ப இன்னும் அக்டோபருக்கு எத்தனை மாசம் இருக்கு யோசிச்சு பாருங்க. அக்டோபர்ல இருந்து நவம்பர் வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த செலக்ஷனுக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்ண கேண்டிடேட் மட்டும்தான் சிபிடி, அதாவது இந்த போர்டு எடுக்கக்கூடிய எழுத்து தேர்வு அட்டன் பண்ண முடியும். இந்த சிபிடி எப்ப பிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஜனவரி மாசத்துல இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாசம் நடக்கும். ஜனவரி 15 இருந்து பிப்ரவரி 15 அப்படி நடத்துவாங்க 2026. சரிங்களா? பாருங்க, டியூரேஷனும் ரொம்ப ஷார்ட் தான். இந்த ஷார்ட் டியூரேஷன்ல நீங்க இந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆன் போர்ட் 10th சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணி படிக்க வேண்டியது இருக்கும். அப்படி படிச்சா மட்டும்தான் உங்களால பாஸ் பண்ண முடியும். சோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க பாஸ் ஆனீங்க அப்படின்னா மத்திய ஆயுத படைப்பிரிவுகள் சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிபி, சிஐஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, என்ஐஏ, அசாம் ரைபிள் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீசஸ்ல கான்ஸ்டபிள் கிரேட்ல நீங்க பணி அமரலாம். ஸோ ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல பே லெவல்ல நல்ல போஸ்டிங்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டியோட நீங்க தாராளமா பார்த்தோம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த போஸ்டிங்ல ஒரு வேக்கண்ட் வேணும், இந்த செலக்ஷன்ல நீங்க பாஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமில அதற்கான பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ ஒரே முயற்சி பண்ணோம் அப்படின்னா 100% வெற்றி பெறலாம். ஸோ அக்னி டிஃபென்ஸ் அகாடமில அதற்கான நேரடி பயிற்சி வகுப்புகள் நடைபெறுது. ஸோ நீங்க ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா தாராளமா கால் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்டுக்கலாம். ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். ஜெய் ஹிந்த்.